சார் ஆவிகம் கேமரா நிகழ்ச்சி நடத்துகிற விஷால் தானே? ஆமாம், நீங்கள் யாருங்க? சார் என் பேர் கணேசன் சார். மதுரை பக்கத்தில் அலங்கநல்லூர் கோட்டைமேட்லேருந்து பேசுகிறேன் சார். கோட்டை மேடா? ஆமாம் சார். சொல்லுங்கள், என்ன விஷயம்? சார் இது சாதாரண ஊர் கிடையாது, பேய்கள் நடமாடுற பயங்கரமான ஊர். 10 வருஷத்துக்கு மேலே ஒரு பேய் நின்று நிதானமாக அட்டாசம் பண்ணுது சார். சார் நீங்கள் இந்த பேயை பேட்டி எடுக்கிறீங்க, கோட்டைமேடுக்கு வந்து இந்த பேயை பேட்டி எடுக்க சார். உங்கள் சேனல் உலக லெவலில் ரீச் ஆகும் சார். ஹலோ ஹலோ ஹலோ. எதுக்கு இப்படி அடி வயித்துல ஆசிட் கொட்டின மாதிரி அலற? பானை திறந்து வர நேரத்துல இப்படி வண்ணே உடைச்சிட்டே மச்சான். அரை மணி நேரத்துக்கு மேல மொட்டை மாடியில என்னடா பண்ணிட்டு இருந்த நீ? இது ஒரு முக்கற வேலையா இருந்தேன். ஐயோ, ஒரு முக்கியமான வேலையா இருந்தேன். அதான் மதுரை கோட்டைமேட்ல இருந்து எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சுடா. ஃபோன் போட்டு என் வேலையெல்லாம் டிஸ்டர்ப் பண்ண சொன்னானே. கேள்றா. அந்த கிராமத்துல 10 வருஷத்துக்கு மேல ஒரு ஆவி நடமாடிட்டு இருக்கும் போல. போன்ல பேசினவன் பயங்கரமா சொன்னான். என்ன ஆவியா இல்ல ஆள் தோட்ட பூபதியாடா? அது இருக்கட்டும், நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன்டா. வேற சேனல்ல ஜாயின் பண்ணலாம்னா? இந்த எபிசோட லைவ் டெலிகாஸ்ட் பண்றேன்னு வச்சுக்க. ஆமா. டிஆர்பி ரேட்டிங் டாப்புக்கு போயிடும். எது ஆவிங்கள வச்சு லைவ் ப்ரோகிராம் கூப்பிட்டோம்னா அதுங்க வந்துருமாடா? ஆமா, இது வரைக்கும் ரெக்கார்டோட தானே போயிட்டு இருந்தோம். இப்போ என்ன புதுசா லைவ்? டேய், இது பயங்கரமான மேட்டர்டா. என் மேட்டர் கூட தான் கொஞ்சம் பெருசா இருந்துச்சு. என்னடா வளர்ற? மதுரைக்கு உடனே கிளம்புறோம். ஆல் தி பெஸ்ட், போயிட்டு வா. நீயும் தான் வர. போறோம், முடிக்கிறோம். டன் டன். ஐ அம் ரெடி. போலாமா? டேய் இருடா, ஒரு நிமிஷம் அம்மா கிட்ட போன்ல பேசிக்கிறேன். ஏய் அம்மா, நான் தான் உங்க பையன் விஷாலோட ஒன் அண்ட் ஒன்லி பெஸ்ட் ஃப்ரெண்ட் புஷ் பேசுறமா. எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்க பையனை சனிக்கிழமை நான் தான் என்ன தேய்ச்சி குளிப்பாட்டி விடுறேன். எனக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து சொல்லுங்கம்மா. என்ன? ஹலோ அம்மா. என்னடா கம்முன்னு இருக்காங்க, ஒண்ணுமே பேச மாட்டேன்றாங்க? டேய், நான் இன்னும் டயலே பண்ணலடா. ஐயோ, லூஸ். உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். நீ பேஸ்ட் என்கிட்ட கொடுக்கணும். மதுரை அலங்கநல்லூர் பக்கத்துல இருக்கிற கோட்டைமேடு கிராமத்துக்கு போறேமா. அந்த கிராமத்துக்கா? ஏன் இப்படி ஷாக் ஆகுற? அந்த கிராமத்தை பத்தி உனக்கு முன்னாடி தெரியுமாமா? சொல்லுமா. ஆமாண்டா, அங்க கொடூரமான பேய் ஒண்ணு நடமாடுற இடம்னு கேள்விப்பட்டிருக்கேன். அங்க எதுக்குடா போற? அம்மா, அது என் வேலைம்மா, போய் தானே ஆகணும். டேய், அம்மா சொல்றத கேளுடா. ஏற்கனவே ஆவி பிடிக்கிற வேலை நீ செய்யறன்னு நினைக்கும் போது மனசு ரொம்ப பக்கு பக்குன்னு இருக்குடா. அட, எனக்கு ஒன்றும் ஆகாதுமா. நான் சீக்கிரமா பத்திரமா உயிரோட தான் வருவேன், கவலைப்படாத. சரி, வரட்டா? அம்மா அழாதம்மா, ஒன்றும் ஆகாது, தைரியமா இரு. ஹலோ அம்மா, நாங்க போயிட்டோம், பத்திரமா இருக்கோம். பை பை. ஹலோ அம்மா. என்னடா காமா இருக்கு? என் கூட பேச மாட்டாங்களா? என் பேச்சு காவா? ஓப்பனிங் அண்ட் ஒரே மாதிரி இருக்கேடா. டேய், ஃபோன் கட் ஆயிடுச்சுடா. முதல்ல உன் ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் கட் பண்றேன். அப்போ உன் சம்பளத்தை கட் பண்றேன். ஹலோ, இருக்கீங்களா? கிராமத்துல ஆவி நடமாட்டம் இருக்குங்கிறத கேள்விப்பட்டு தான் நாங்க இங்க வந்திருக்கோம். ஒருத்தர் எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரு. இப்ப கேட்டா அவர் இந்த ஊர்லயே இல்லங்கிறீங்க. இதுவே எங்களுக்கு பெரிய டவுட்டா இருக்கே சார். என்னப்பா சொல்றீங்க? இனி சொல்றதுக்கு என்ன இருக்கு? ஃபோன் போட்டு வர சொன்னவனையே பேய் காவு வாங்கிருச்சு. இவங்களை என்ன செய்ய போகுதோ? அப்ப ஆவி இருக்கு, கன்ஃபார்ம் தான். ஐயா, நான் ஆவியை கூப்பிடுறேன், அதுகிட்ட பேசுறேன், என்ன சொல்லுதுன்னு தான் கேக்குறேனே. எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. நான் கேள்வி கேட்டா அது பதில் சொல்லும். சொல்லாத கொல்லும். தம்பி, நீங்க என்னமோ திரிசா நயன்தாராவை பேட்டி எடுக்கிற மாதிரி கேக்குறீங்க. இது முனி பிசாசி, ரத்த காட்டேரி, விட்டுச்சுட்டா பொலத்தரு. ஆவியை தப்பா பேசாதீங்க, அதுவும் நம்மள மாதிரி தான். என்ன, அதுக்கு உடம்பு இல்ல, மற்றபடி நமக்குள்ள உணர்வு தான் அதுக்கும் இருக்கும். இந்த விபரீத விளையாட்டுல முன்னிக்கிட்ட வேண்டாம்ப்பா, போயிடு. சார், இதுக்காக சென்னையில இருந்து வந்திருக்கோம் சார். இந்த ஒரு எபிசோட் மட்டும் டெலிகாஸ்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க சார். ஏங்க, இது ஒன்னும் சீரியல் சமாச்சாரம் இல்ல, சாவு சமாச்சாரம். இதுக்கு முனி உங்களுக்காக வாங்காது. எங்க
தான் வாங்குவோம். ஆமா தம்பி, இந்த பேயை பகைச்சுக்கிட்டவங்க யாரும் உயிரோட இருந்ததே இல்ல. உயிரோட ஊரு போய் சேரு தம்பி. நேத்து வரைக்கும் நம்ம கூட இருந்தவங்கள செத்தவன எப்படி சார் பேய்ங்கிறீங்க? நான் உங்க வீட்ல இருந்தவங்களையும் தான் சொல்றேன். முட்டாளா நீ? பச்சை பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. வேட்டி எடுக்கிற மூட்டி எடுக்கிறேன்னு அக்கு வேறையா ஆணி வேறையா அந்த ஊரே அளவோலப்படுத்திட்டு இருக்க. நீ என்னடா போப்பா. ஐயோ வாங்க. தண்ணி மச்சான் இது வேலைக்கு ஆகாது, வா போலாம். ஏய் நில்றா. ஆ ஐயா நான் சொல்றத கேளுங்க. நீங்க இந்த ஆவியை பத்தி சொல்றது உண்மையா இருந்தா என்ன பேட்டி எடுக்க விடுங்களேன். அந்த ஆவியே எல்லாத்தையும் சொல்லட்டுமே. அதான் கேக்குறாங்களே, இவங்க பேட்டி எடுக்கட்டும். அப்பா ஊர்லயே இந்த ஆள் ஒருத்தன் தான் தேடுறான். டேய், அது உங்க அப்பனை போட்ட பிறகு உனக்கு புத்தி வரலையா? புத்தி வந்ததுனால தான் சொல்றேன், அவங்க பேயை ரிசர்ச் பண்ணட்டும். ஆ டேட்டு போக்கோரே, இது காட்டேரிடா. ரத்த கட்டேரி தானே பூசாரி, அதையும் ஒரு கை பாத்துருவோம். பேய் தானே, ஆம்பளை அடக்கி காட்டட்டும். அப்புறம் விதி பூசாரி ஐயா ஊரை ஒரு தடவை சுத்தி காட்டு. ரொம்ப பிடிவாதமா இருந்தாங்கல்ல, விட்டுருவோம். சரி வாங்க போலாம். விடுங்கப்பா. இவங்க தான் பிடிக்க மாதிரிதான். பூசாரி எதுக்கு பாட்டியை துரு பிடிச்ச செயின்ல தூண்ல கட்டி போட்டிருக்கீங்க? உங்க மதரா? மதுரையிலா ஓ பயங்கரமான அந்த பேய் பிரச்சனையால நல்லா இருந்த உடம்பு இப்ப முக்காவாசி உடம்பு குறைஞ்சு போச்சு. இப்படி எலும்புந்தோலுமா ஆயிட்டாங்க. தப்பி தவறி இப்ப பக்கத்துல போனீங்கன்னா அப்படியே கடிச்சு குதிரை. ஐயோ விஷால், என்ன இப்படிலாம் கூட ஆகுமா என்ன? பேசாம வா சொல்றேன். ஆமா, யார் இவங்க ரெண்டு பேரும்? இவங்க ரெண்டு பேரும் பேய் சந்திக்க வந்திருக்காங்க. பேய் ஓட்ட வந்திருக்காங்க. ஆமா. டேய் போங்க அப்படி போங்க. அட போ. வாங்க. என்ன கிராமமே கலவரமா இதெல்லாம் இருக்கு. பூர்வீக ஆவிகள் அப்பப்ப வந்துட்டு போகும். ஊருக்கு வந்த விருந்தாளிகளே லொகேஷனை பாத்துக்குங்க. என்ன பாட்டி பரதாம உட்காந்துருக்கு? சோற நாய் திண்டு போயிடுச்சுன்னு. நாய் திங்கல பேய் தின்ட்டு போயிருக்கு. புரியலையே. ஆத்தா புரியுற மாதிரி சொல்லு. என்னத்த சொல்றது, ராவும் பவுனும் வந்து இப்படி தின்னுபிட்டு அநியாயம் பண்ணிட்டு போகுது. நீ பூசாரியா இருந்து என்னத்த கிழிச்ச? கவலைப்படாத ஆத்தா. வர்ற வெள்ளிக்கிழமை நைட்டு 12 மணிக்கு அதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். இதையே 13 வருஷமாத்தியா சொல்லிட்டு இருக்க, ஒண்ணுந்தியா முடியல. கேட்டதுமே பயமா இருக்குமே. உன்னை பார்த்தாதான் பயமா இருக்கு. ஏங்க தம்பி போங்க வாங்க. வா விஷால். பூசாரி இல்லாம கேட்டு பார்க்கணும்டா. அங்க வெட்டியா உட்காந்துருக்கானுங்கல்ல, அவனுங்களை கேட்டு பார்ப்போம். சரி. வேலை செய்யறவனுக்கு ஒன்னே ஒன்று தான் தெரியும், ஆனா வெட்டியா இருக்கிறவனுக்கு நிறைய தெரியும். ஏய் அவங்க தானே புத்திசாலி. ஹலோ ஐயா, வெட்டி வணக்கம். குரூப்ஸ். வணக்கம் வணக்கம். ஏங்க இந்த பூசாரி சொல்றதெல்லாம் உண்மைங்களா? சொல்லுங்க. ஆமாங்க, அந்த பூசாரி சொல்றது அத்தனையும் உண்மைதாங்க. அந்த பேய் பண்ற அட்டகாசத்துல இந்த ஊர்ல இருந்த பாதி பேர் ஊரை காலி பண்ணிட்டு போயிட்டான்னா பாத்துக்குங்களேன். இதெல்லாம் உங்க பூசாரி எழுதி கொடுத்த டைலாக? இல்ல நீங்க அடிபட்டாதான் தெரிஞ்சுவீங்க. ஆமா அந்த ஆவியை யாராவது நேரடியா பார்த்ததுண்டா? அந்த ஆவிய பார்த்தவங்க இது வரைக்கும் உயிரோட இருந்ததே இல்ல. பாத்தீங்களா? ஆனா அந்த ஆவிய இது வரைக்கும் நாங்க யாருமே பார்த்ததே இல்லையே. கரெக்ட். மச்சான், இந்த ஊர்ல நடக்கிறதெல்லாம் பார்த்தா ஏதோ மர்மப்பட மாதிரியே இருக்கு. இது ஏங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கு? அந்த மர்ம படத்தை ரிலீஸுக்கு முன்னாடியே பார்த்துட்டாரு. அதான் பூசாரியோட சேர்த்துட்டீங்கல்ல, முறு பட்டுருவீங்க. தம்பி, அது நடக்கிறத நேர்ல பார்த்திருக்கேன். ஒரு கையில மனுஷன் தலையும் வாயெல்லாம் ரத்தமுமா பார்த்திருக்கேன். இவனே பாதி எரிஞ்ச போன மாதிரி இருக்கானே. சார் அந்த மரத்தை பாருங்க, மஞ்சளை பூசி சாமி கும்பிட்டுருக்காங்களா? இதே மாதிரி தான் இந்த கிராமத்துல எல்லா மரத்துலயும் மஞ்சளை பூசி சாமி கும்பிட்டுருப்பாங்க. ஏன்னா பச்சை பிள்ளையா இருக்கும் போதே கொண்டுட்டாங்களாம். அதான் பச்சை மரங்கள்லாம் பட்டு போயிடக்கூடாதுன்னு நாங்க சாமியா கும்பிட்டு இருக்கோம். வாடி. என்ன கொளுத்தி போட்டு கூலா போறாளுங்க. மச்சான், ஒரு விஷயம் தெளிவா தெரியுது. என்னடா? சீக்கிரம் ஊருக்கு போயிடலாம். போலாமா? ஊருக்கு தானே. முதல்ல பணியார பார்க்க போலாம் வா. நான் இந்த ஊர்ல இருக்கையா இருந்து இந்த ப்ரோக்ராமை டெலிகாஸ்ட் பண்றேன். இங்க நடந்ததுக்கும் ஆவிக்கும் சம்மந்தம் இருக்கா இல்லையா நிரூபிக்கிறேன். கோட்டை மேடுவாழ் கிராமத்து மக்களே, உங்க எல்லாரையும் கோட்டையில உட்கார வைக்க நம்ம டிஆர்பி பிரதர்ஸ் சென்னையில இருந்து நம்ம கோட்டை மேடு கிராமத்துக்கு வந்திருக்காங்க. வெறும் 500 ரூபாய் கொடுத்து இந்த இடத்தை நீங்க புக் பண்ணி உடனே வாங்கிட்டு போங்க. இந்தாங்க 500 ரூபாய், ஒரு பிளாட் கொடுங்க. திருப்பதி வெங்கடாஜலபதி கோயில் உண்டியல் மாதிரியே இருக்கு உங்க பேஸ். எனக்கு இப்ப நம்பிக்கை வந்துருச்சு. இந்த இடத்த உங்களுக்கு வித்துருவேங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. ஐயா, பணத்தை நான் கையால தொடுறது இல்ல, அத கேசிட்ட கொடுங்க, அவர் ரிசிப்ட் தருவார். சரிங்க.
வச்சிருக்கான் பாரு நாத்தம் பிடிச்ச பாய், நசுங்கி போன சொம்பு, எடைக்கு போட்டா எட்டனா தேராத சாமான் செட்டு, இதுக்கு ஒரு சமையல் கட்டு வச்சிருக்கான் பாரு. இரு விஷால், இவனை காலி பண்ணாதான் நம்ம ஜோலி பண்ண முடியும். விடு, நீ சொன்னா கேளு, விடு. இதெல்லாம் பார்த்தா என் வயிறு எரியுதுடா. இந்தா, இது அதை விட நல்லா எரியும். இத கீழே நீட்டுடா. சொன்னா கேளு விஷால், இரு விஷால். நீ ஒரு வில்லேஜ் மேன், நாங்க சிட்டி பாய்ஸ், உனக்கும் எங்களுக்கும் மேட்ச் ஆகாது. பண்ணையார் வேற எங்களை இங்க தான் தங்க சொல்லுக்காரு, அதனால ப்ளீஸ் கெட் அவுட். டேய் ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரியை விரட்டுற கதையா இருக்கே. ரிக்வெஸ்ட் பண்ணி கேக்குறேன், வேற எங்கயாவது வீடு பாத்துக்க ப்ளீஸ். டேய் என்னடா சேவ் பண்ற கத்திய பக்கத்துல காட்டுற? ஐயோ அருவா. தெரியுதா, அந்த பையன் இருக்கணும். வெளியே போ, இனிமே இந்த வீட்டுக்கு வாடகை நாங்க பாத்துக்கிறோம். இனிமே இல்லடா, இதுக்கு முன்னால உள்ளது நீங்க தான் தரணும். எவ்வளவு நாளா கொடுக்கல? only 2 years. எது கொடுத்தறடே. யோ கொடுத்தறடா. விஷால், விஷால் சொன்னா கேளு, சொன்னா கேளு, நான் ரெடியா இருக்கேன். விஷால் ப்ளீஸ் நில்லு நில்லு நில்லு. விஷால், விஷால் நில்லு நில்லு நில்லு. சொன்னா கேளு, சொன்னா கேளு, சொன்னா கேளு. நான் தான் குளிக்க போறேன், நீ சேஃபா இருக்க அது இதுன்னு சொல்லி என்ன ஏமாத்த பாக்குற. நான் குளிச்சிடுறேன் ப்ளீஸ். அதெல்லாம் முடியாது, எனக்கு குளிக்கிற ரொம்ப மூடு நாளா குளிக்காம இருக்கேன், கப்பு தாக்கல. ச்சீ. ஆனா ஒண்ணு, உனக்கு டைம் only 2 minutes. தொடச்சிக்கிட்டு வந்துடுறேன். ஓகே சரி சரி, போ போ. ஏய் இங்க வா. என்ன என்ன பண்ற? கதவு திறக்க வரல. இப்படி வா. வீடுன்னு ஒண்ணு இருந்தா பாத்ரூம் இருக்கும், பாத்ரூம்னு ஒண்ணு இருந்தா கதவு இருக்கும், கதவுன்னு ஒண்ணு இருந்தா தாப்பான்னு ஒண்ணு இருக்கும்டா. அறிவுள்ளவன் என்ன செய்வான்? திறந்துட்டு உள்ள போவான். அப்ப நீ முட்டாள். அது உன் மேல ஒரு பேதா பாத்துட்டியா? பொண்ணுடா. ஐயோ யாரா அது? ஏய் என்னடா பாத்ரூம்குள்ள ஒரு பொண்ணு உட்கார்ந்திருக்கு. தெரியலடா. வெளியே தாப்பா போட்டு உள்ள உட்கார்ந்திருக்கு. எப்படி? என்ன கேட்டா? ஹலோ யாருமா நீ? இங்க எதுக்குமா உட்கார்ந்திருக்க? வெளிய வாமா. வெளிய வாங்கங்க. வெளிய வாங்குறேன்ல. வெளிய வாங்க. வாங்குறேன்ல. எதுக்கா நீ? சத்தம் போடாதீங்க. நீ எதுக்குமா இங்க ஒளிஞ்சிருக்க? பிடிக்காதவங்க எல்லாம் சேர்ந்து பிடிக்காத மாப்பிளைய கட்டி வைக்க பார்த்தாங்க. நான் பிடிக்கலன்னு சொல்லியும் பிடிக்கணும்னு சொல்லி பிடிக்காத மாப்பிளைய கட்டி வைக்க பார்த்தாங்க. நான் பிடிக்கலன்னு சொன்னதுனால எல்லாருக்கும் என்ன பிடிக்காம போயிடுச்சு. பிடிக்கலங்கிறத பிடிச்சவங்க கிட்ட சொல்லலாம்ல. அதான் உங்ககிட்ட சொல்றேன்ல. சொல்லிட்டேல, கிளம்பு 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 கிளம்பு. நான் இங்க இருந்துட்டு சாயங்காலம் தான் போவேன். இங்க பாருமா, ஏற்கனவே ஊர்க்காரங்க எங்க மேல காண்டா இருக்கானுங்க. உன்னை இங்க இருக்க வைக்கிறது தெரிஞ்சுன்னா மொத்தமா போட்டுருவானுங்க. கிளம்புமா, நீ கிளம்புறேன். சும்மாரா, பாவம் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போட்டுடா. ரொம்ப தேங்க்ஸ். ஓகே. ஆமா உன் பேர் என்ன? சௌமியா. நீ உள்ள போய் உட்காரு, நான் குளிச்சிட்டு வந்துடுறேன். சரி. பாத்ரூம் இங்க இருக்கு. உனக்கு எது சொந்தம் எனக்கு எது சொந்தம், உலகத்தில் எதுதான் சொந்தமடா, உலகத்தில் எதுதான் சொந்தமடா. ஹலோ 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 ஹலோ. எங்க இடத்துல படுத்துட்டு காமெடி பண்றேனே. ராங் நம்பர். ஏந்தரா பூசாரி? ஆமா நீங்களே யாரு? எங்க இடத்துல படுத்துக்கிட்டு எங்களை யாருன்னு கேக்குறியா? எதுக்குப்பா அப்படி கத்துற? அதுக்குதான் எங்க முதலாளி சம்பளம் கொடுக்குறாரு. டேய் இது எங்க முதலாளி இடம்டா. எங்க முதலாளி இடம் அது? ஆளுக்கு ஒரு முதலாளியா? யாரா உங்க முதலாளி? ஏய் அண்ணனை காட்டுங்கடா. யாரா அது கல்கண்டு மாதிரியா வர்றது? அன்பான அண்ணனுக்கு தம்பியின் அன்பு வணக்கம். அண்ணே ஒரு நிமிஷம், இந்த கொடை எப்படி தம்பிங்கண்ணே? அண்ணே தம்பி புடிங்கன்னா மடக்குன்னு அர்த்தம். சரிங்கண்ணே. அப்பதானே லேண்ட்ஸ்கேப் தெரியும். பிளான். அண்ணன் ரொம்ப நாளா இந்த இடத்துல குடும்பம் நடத்திட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் இது உங்க முதலாளி இடம், ஒத்துக்கிறேன். ஓகே. ஆனா அதுக்கப்புறம் இது என் இடம். இந்த ஊர் ஏழை மக்களுக்கு சுலப தவணை முறையில வீடு கட்டி கொடுக்கறதுக்காக இந்த இடத்த நான் வாங்கியிருக்கேன். அதனால அண்ணன் இந்த இடத்த காலி பண்ணீங்கன்னா தம்பிக்கு வசதியா இருக்கும். இந்த ஊர்ல நானும் ஒரு ஏழை தான், எனக்கு ஒரு இடம் கொடுங்களேன். அண்ணனுடைய வேண்டுகோள் ரொம்ப நல்ல வேண்டுகோளா இருக்கு. திட்டத்தை அண்ணன்கிட்டே ஆரம்பிச்சிருவோம். அண்ணன் உங்க திட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அண்ணனுக்கு எத்தனை அடி வேணும்? 2 அடி வேணும். 2 அடியை வச்சுட்டு ஓரத்துல ஒண்ணு கூட அடிக்க முடியாது. நான் அடிக்காமே இருந்துறேன். பரவாயில்ல, தம்பிக்கு தாராள மனசு. 6 அடியா தர்றேன். ஒரு சின்ன திருத்தம். சொல்லுங்க. இடத்த கொஞ்சம் மாத்தி தரலாமா? தாராளமா மாத்தலாமே. நான் ரொம்ப டயர்டா இருக்கறனால என்னால நடக்க முடியாது. ஓ, அப்ப அண்ணனை தூக்குங்கடா. அன்பு அண்ணே, வசதியெல்லாம் எப்படி? கரெக்டா இருக்கு. கட்டில யாரோ கவுத்து போட்டுருக்காங்க. எனிவே ரொம்ப குளிரா இருக்கறனால போர்வை இருந்தா போட்டு விட்டாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு குளிருதாண்டா, மண்ணை போடுங்கடா. மண்ண போறீங்களா? ஐயா நான் மன்னிச்சிருக்கியா? ப்ளீஸ் ஐயா, தெரியாம செஞ்சிருக்கியா? ஐயா உங்ககிட்ட எனக்கு வேலை போட்டு கொடுங்க ஐயா. ஃபிகரை பார்த்தோடியே ஃப்ரெண்ட கழட்டி விட்டு போறவங்க தானே நம்ம பையன். ஏன்டா போட்டோ பார்த்து பேசிட்டு இருக்க?
இப்போதைக்கு நான் சொல்றத அவர் ஒருத்தர் தான் கேட்கறாரு. என்ன பாக்குற? ஆமா, எங்கடா அந்த பொண்ணு? பொண்ணுன்னு சொன்ன உடனே தான் ஞாபகத்துக்கு வருது. உடனே அந்த பொண்ணு அனுப்புற வழியை பாரு விஷால். சௌமியா எங்கடா? டேய், ஏற்கனவே இந்த ஊர்ல பிரச்சனையா இருந்துட்டு இருக்கு. நம்ம வேற ஒரு கிராமத்துக்கு போறோம், வேற ஒரு ஆவி எபிசோட் எடுக்கிறோம். சொன்னா கேளுடா. டேய், சௌமியா பொண்ணு எங்கடா? அந்த சௌமியா அந்த வீட்ல இருந்துட்டு போட்டோம் தான் நான் சொல்றேன். பாவம் நல்ல பொண்ணு. தேங்க்யூ அண்ணா. ஹலோ. அம்மா எங்க போயிருந்த? உங்களுக்காக சுட சுட சமைச்சு சாப்பாடு ரெடியா? வச்சிருக்கேன். வா போய் குடிக்கலாம். ஏய், குளிக்காம சாப்பிடுவியா? முதல்ல போய் குளிச்சிட்டு வா. போ. ஆமா, சாமி ரூம் எங்க இருக்கு? அங்க அங்க இருக்கு. என்ன நீட்ன மேனிக்கு நிக்கிறான்? மச்சான். மச்சான். டேய், அறிவு இருக்கடா உனக்கு? போய் குளிடா. ச்சே, சாமி கும்பிட போறேன்டா. என்ன மச்சான், பிடிக்கலையா? அம்மா சமைச்சு போட்ட மாதிரி இருக்குடா. எனக்கு என்னமோ சௌமியா சமைச்சா மாதிரி தான் இருக்கு. சூப்பரா இருக்கு. டேய், வாய் மூடிட்டு சாப்பிடுறா. ஐயோ, லூசு பயல. எங்க தாத்தாக்கு நான் தான் சமைச்சு போடுவேன். ஏன் உனக்கு அப்பா அம்மா கிடையாதா? நான் சின்ன வயசா இருக்கும்போதே எங்க அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க. ஒண்ணும் இல்ல, அவங்க அம்மா தான் நினைச்சுக்கிறாங்க போல. உங்க அம்மா எப்படி இருப்பாங்க? உன்ன மாதிரி ரொம்ப அன்பா இருப்பாங்க. டேய், சும்மா இருக்க மாட்டேன். மொத்தம் 50 ஏக்கர், ரொம்ப சீப்பான ரேட்ல இந்த ஊர் இலிச்ச வாயங்கள்ட்ட இருந்து நான் வாங்கியிருக்கேன். எப்படி இருக்கு நம்ம இடம்? நல்லா இருக்குண்ணே. ஆனா கடைசியில பேய் இருக்குன்னு நம்மள இந்த கோட்டமேடு கிராமத்துக்கு அனுப்பிச்சிட்டாங்களே. கவலைப்படாத தம்பி, திங்க் பாசிட்டிவ். அவன் பொழப்புக்காக சிங்கப்பூர், மலேசியா, ஜப்பான் போயிட்டு இருக்கான். நாம சென்னைக்கு மிக அருகில் இருக்கிற மதுரைக்கு தானே வந்திருக்கோம். ஏன்டா பேய் மாதிரி கத்துறீங்க? என்ன இங்க பேய்லாம் வராதுண்ணே. அதான் நீ வந்துட்டியே. இங்க பார், இனிமே எவன் பேயை பத்தி சொன்னாலும் நான் கவலைப்படுற மாதிரி இல்ல. ஏன்னா பேய் படமே நல்லா ஓடும் போது பேய்ங்க இருக்கிற பிளாட்டும் நல்லா விற்கும். அண்ணே, என்னடா சொன்ன? எனக்கும் ஒரு பிளாட்னே. இந்த ஒத்த 500 ரூபாய்க்கு உனக்கு பிளாட்டா? நீங்க தானே சொன்னீங்க 500 ரூபாய் கொடுத்தா பிளாட்னு. நான் தான்டா சொன்னேன். ஆனா பேசிக் சிஸ்டம் என்ன சொல்லுதுன்னா, நீ சாவறதுக்கு முதல் நாள் வரைக்கும் 500 ரூபாய் கட்டிட்டே வரணும். நீ செத்ததுக்கு அப்புறம், அதாவது நீ செத்த அன்னைக்கு உன் பொண்டாடி பேர்ல பத்திரத்தை கரை பண்ணி கொடுத்துருவோம். அண்ணே, இது ரொம்ப அநியாயம்ண்ணே. எங்க பிசினஸ்ல இதாண்டா நியாயம். அண்ணே, என் பணம்ண்ணே. பணமானதுக்கு அப்புறம் வரும் போ. அண்ணே அண்ணே அண்ணே, நம்ம மோசம் போயிட்டோம்னே. விஷயத்த சொல்றா. அண்ணே, சென்னையில இருந்து நம் டிவி காரங்க ஆவிகாம் கேமரா நடத்துறவங்க கோட்டைமேடு கிராமத்துல வந்து தங்கியிருக்காங்கண்ணே. எவன்டா நாம மதுரைக்கு வந்த நீச 8 மணி செய்தியில சொன்னது? அண்ணே, நான் தான் நம்ம பிளாஷ்பேக்க இவங்க கிட்ட சொன்னேன்னே. அன்பு தம்பி, பிளாஸ்பேக் எல்லாம் வில்லனுக்கு அடிச்சு உதச்சி மூஞ்ச கிழிச்சு கடை சொல்லணும். இப்படி கடை சொல்லக்கூடாது, புரியுதா? என்ன கோயில் கூப்பிட்ட மாதிரி இருக்கு? சிட்டில தான் நம்மள எவ்வளவு சீண்டல, கிராமத்துலயாவது. ஐயோ, இந்த கால் அழகுக்கு காஷ்மீரியே எழுதி வைக்கலாம் போல இருக்கே. ஜுலாக்கி ஓடிட்டாளே. அடிக்கள்ளி, எங்கே போய்விட்டாய்? மான் போல நீ துள்ளி குதித்து ஓடினாலும் மயில் போல உன்னை துரத்தி கொண்டு வருவேன். எங்க இருக்கியா? மாட்னடி கொய்யாலே. விட மாட்டேன். புடிச்சாலும் புடிச்சிங்க, நல்ல புளியங்கொம்பா புடிச்சிருக்கீங்கண்ணே. இந்தாங்கண்ணே, பட்டுன்னு பூ கொடுத்து படக்குன்னு ஐ லவ் யூ சொல்றேங்கண்ணே. கொடுங்கண்ணே, பூவை கொடுங்கண்ணே, ஐ லவ் யூ சொல்லுங்கண்ணே. ஐயோ, ஐ லவ் யூ வர மாட்டேங்குதுடா. ஒரு ஐ லவ் யூ கூட சொல்ல தெரியல. உன்ன போய் சைட் அடிச்சேன் பாரு. சீ, ஷபா போயிருச்சு. ஏண்டா டேய், ஒரு கரெக்ட் பண்ண தெரியல. நீலாம் ஒரு ஆளு தூ வேலங்காத போடா. பையன். தனித்தனியா பாக்கும்போது எல்லா பாட்டும் நல்லா இருந்தது, சேர்த்து வச்சு பாக்கும்போது சொதப்பிருச்சே. கிரேட் எஸ்கேப். நீ தானே மிஸ்டர் அர்வி, சாரி ஆவி? ஆவி இல்லண்ணே, ஆவி கேமரா ப்ரோகிராம் நடத்துறவனே. அது எப்படி உனக்கு தெரியும்? டெய்லி வீட்ல அந்த நிகழ்ச்சி தானே பாத்துட்டு இருக்கேன். குடுக்குற வேலை புண்ணாக்க செஞ்சிடாத. இப்படி டிவியை பார்த்துட்டே இரு. என்ன தெரியுதா? தெரியுது. தெரியுதா? தெரிஞ்சதுமா முன்னாடி இப்படி தைரியம் பண்ணிக்கிற நீ? ஆனா உங்களை யாருன்னு தெரியலையே. என் ரியல் எஸ்டேட் பிசினஸ் க்ளோஸ் பண்ண தெரியுது, என்ன தெரியலையா? என்ன? தலை இருக்கும்போது வால் ஆடக்கூடாது. உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒரு தடவை பார்த்துட்டு சொல்லு. என்ன தெரியுதா? தெரியலங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா அண்ணா வில்லனா வந்திருக்காரு. தெரியலங்கறானே. விட்டுனே.
நான் எவரெஸ்ட் என்கிட்ட மோதாத ஹலோ மண்டை உடைஞ்சிரும் அதே என்கிட்ட சொல்றீங்க அண்ணன் பழம் தராம பேசாத நீ. என்ன பழம் பூவம்பழம் பழையடா பழம் பழம் ஏய் கடைசியா கேக்குறேன் என்ன தெரியுதா தெரியலையா தெரியலங்க இப்ப பாரு தெரியல நீங்க யாருங்க தெரியல 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 யோ போயா போட்டுருமாண்ணே போட்டுடா போட்டுறானே. இவனை பாட்டாலே போட்டுடா வில்லனுக்கு காற்று ஆயுதம் கொண்டா அண்ணே சரக்கு சேருண்ணே எங்கடா போன அவன் ஐயோ ஆயி மாதிரி மறைஞ்சிட்டானே ஏய் அவன் ஆவி மாதிரி மறைஞ்சானோ இல்ல பேய் மாதிரி மறைஞ்சானோ இந்த ராஜரத்னகள்ல பட்டால அவன் காலிடா